சுதேஷ்மித்ரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நிகழ்கால அரசியல் தொடர்பாக விவாதிக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் இந்தியா பிளாக்கோட மிக முக்கியமான மீட்டிங் டெல்லியில் நடந்தது. அதை பற்றி நாடு பூரா எதிர்கட்சிகள் இந்தியா பிளாக்கு எதிரணியாக இருக்க பிஜேபி, தற்போது தமிழ்நாட்டில் திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்ட் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்தாக்கங்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து நிலைப்பாடு எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி அப்படின்னு உருவானதே இதில் என்ன காரணத்துக்காகனா, ஒரு தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்க வேண்டும். பாஜக ஒரு சாதாரண அளவில் இல்லாமல் ஒரு பெரிய வலுவானன்னா ரொம்ப மிக வலுவான சக்தியாக பாஜக இருக்கின்ற சூழ்நிலையில் அதை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் அதை ஏற்க முடியுங்கிறதுக்காக உருவானது. இரண்டாவது, பாராளுமன்றத்திலும் பல்வேறு மக்களுக்கு எதிரான சட்ட மசோதாக்களை அவங்க கொண்டு நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்தியா கூட்டணி என்பது. அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான ஒரு மாநிலமாக இருந்தது. இந்தியா பிளாக் உருவாகிறதுக்கு முன்பே இங்கு ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. இங்கே தேசிய அளவில் இந்தியா கூட்டணி என்று இருந்தால் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் வரும்பொழுது அந்த தேர்தலுக்கு வேறு கூட்டணியாகத்தான் நம்ம போட்டி போடுறோம். காங்கிரஸ் கட்சி அந்த இதில் இருந்து ஈவன் சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலாக இருக்கட்டும், தமிழ்நாடு தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், மகா கத்பந்தன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அங்கே நின்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதில் ஒரு செய்தி, இந்த தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு 2 செய்திகள். ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்து நாம் வெளியே காங்கிரஸ் கட்சி வெளியேறி தேர்தலுக்கு பிறகு தேர்தலிலிருந்து வெளியேறி தாவேகா கூட்டணியில் இணைந்து ஆட்சியிலும் பங்கேற்றிருக்கிறோம். ஒரு மாறுபட்ட விஷயம். அதில் இந்தியா கூட்டணியில் திமுக அந்த கூட்டணியில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு வெளியேறி இருக்காங்க. அந்த கூட்டத்தில் இனி ஃபர்தரா அவர்களுடைய மூவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியல. கொஸ்டின் மார்க். கேரளாவை பொறுத்தவரை வேறு சினாரியோ. நீங்கள் எப்பொழுதுமே அந்த இந்தியா கூட்டணி என்று இருந்தால் கூட கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் அது கூட்டணியில் இருக்கும் எப்பவுமே. அது ஒரு நிலைப்பாடாக, மாநில அளவிலான நிலைப்பாடுகளாக தான் இருந்துச்சு. இந்த முறை திரு ராகுல் காந்தி நேரடியாக பினராயி விஜயனை நோக்கியான ஒரு கணைகளை தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, சமீப காலம் வரை இப்போ கூட நான் தேர்தல் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் கூட நான் பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு நான் செல்ல மாட்டேன், அவரோடு இணைய மாட்டேன், ஏனென்றால் எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறேன்ற இதில் இன்னும் உறுதியாக இருக்கார். கண்டிப்பாக அது ஒரு சில சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தால் கூட எதனால் அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று தமிழ்நாட்டில் திமுக எப்படி நடந்து கொண்டது என்பதனெல்லாம் அது ஒரு தனி விவாதமாக இருக்க வேண்டிய விஷயம். எதனால் நம்ம வெளியேறணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளான விஷயம். ஆனால் கேரளாவை பொறுத்தவரை, பினராயி விஜயனை பொறுத்தவரை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இதர மாநிலங்களில் வேறு நிலைப்பாடாக இருந்தால் கூட கேரளாவில் வேறு நிலைப்பாடுகளை பல விஷயங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கேரளாவில் பினராயி விஜயன் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள், தங்க கடத்தல் வழக்காக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கின்ற அவருடைய மகளோட மீதான ஒரு வழக்காக இருக்கட்டும், அதற்கு பிறகு தாது மணல் கடத்தல் வழக்காக இருக்கட்டும், இதெல்லாம் நேரடியாக பினராயி விஜயன் மீதே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவருடைய குடும்பத்தினர் மீதே குற்றச்சாட்டு இருக்குது. அதை வைத்துத்தான் போராடித்தான் இன்றைக்கு காங்கிரஸ் அங்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அவரை நோக்கி நாம் செல்ல முடியுமா என்று கேட்டால் அதுதான் முடியாது. நேர எதிரான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அதனால தான் அதை வலியுறுத்தி சொல்றாரு அவர். ராகுல் காந்தி வலியுறுத்தி சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளை நோக்கி அவர் சொல்லல, பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் சொல்றாரு. ஏன்னா அந்த மீட்டிங்ல, இப்போ இந்தியா பிளாக் மீட்டிங்ல ராகுல் காந்தியோட ஒரு செய்தி ரொம்ப முக்கியமாகப்படுது. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நமக்கான பிளாட்ஃபார்மா இப்போ இல்லை. ஏன் ஈவன் என்னோட அக்கௌண்ட்லேயே நான் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனால் என் அக்கௌண்ட்டே சப்ரஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ நாமளும் பார்க்குறோம், இந்த இந்தியா கூட்டணிக்கு எதிரான பரப்புரை இப்போ தமிழ்நாட்டில் அதிகரிச்சிச்சு. ரீசெண்டாக திமுக வெளியே போனதால இருக்க அந்த மன குமுறல்கள், அந்த எதிர்வினைகள், 2 பேருக்கும் இருக்க ஆன்லைன் சண்டைகள்லாம் அதிகமானதை பார்க்குறோம். அது கேரளாவிலையும் அதிகமானதை பார்க்குறோம். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸோட தோல்வி அங்கே ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நேச்சுரலாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நேச்சுராக திமுக வெளில போயிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக காங்கிரஸ் திட்டுவாங்க, இந்தியா கூட்டணி திட்டுவாங்க, இந்தியா கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்க. கேரளாலையும் அதே சமயம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும். திரிணாமுல் காங்கிரஸ் வீக்கானதையும் என்னென்னா ஒரு ப்ராப்பகேண்டாக எடுத்து, இதை மீறி ஏதாவது ஒரு ப்ராப்பகேண்டா காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கும்
அகெயின்ஸ்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு ராகுல் காந்தி ஃபீல் பண்றாரா? இல்லை, நீங்கள் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் மோடி தலைமையேற்று, மோடி அமித்ஷா கூட்டணி எப்பொழுது பாஜக தலைமையேற்று பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் அந்த கட்சியுடைய இதை ஏற்று வந்தாங்களோ அன்றிலிருந்து இந்த பிரச்சாரம் தொடங்குதுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு பாசிட்டிவ் பிரச்சாரங்களை தொடங்குற அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மீது, எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான அவதூறு பிரச்சாரம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க என்றைக்கு அந்த குஜராத் மாடல்னு கொண்டு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு எதிரான பிரச்சாரம், தனி மனித தாக்குதல். ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றது, அவருடைய பப்பு என்று சொல்வது, அவரை வந்து குழந்தைத்தனமானவர்னு சொல்றது, அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது, அது மாதிரியே பல பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டதை பார்த்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு இன்றைக்கு அதிலிருந்து ஒரு தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார். நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் பாரத் ஜோடோ யாத்திரை வந்து அவருக்கு ஒரு பெரிதா அவருக்கு கை கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏனென்றால் அவர் மக்களை நோக்கி அவர் போனார். அவரை புரிந்துகிட்டார், இந்த சோசியல் மீடியாலையும் இதுலையும் நம்மை தாக்குகிறார்கள், நம்மை குறிவைத்து தாக்குகிறார், நம்ம அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதிர்வினையாற்றணும் சொன்னா நம்ம மக்கள்கிட்ட போகணும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் மக்கள்கிட்ட போனார். இன்றைக்கு அதனால் தான் அவர் ஒரு தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். இன்றைக்கு மோடிக்கு எதிராக அப்படின்னு சொன்னப்போ அவர் மோடிக்கு எதிரான ஒரு இதே ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. மோடிக்கும் இவருக்கும் எடுத்தா அந்த கம்பேரிசனே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர் மோடி என்பது மாதிரியும், இவருக்கு தகுதியே இல்லை, அந்த உயரத்துக்கான தகுதி இவருக்கு இல்லைன்ற மாதிரியும் அவங்க வச்சிருந்தாங்க சோசியல் மீடியாலையும் மற்ற பிரச்சாரங்கள்லையும். அதை உடைத்தெறிந்திருக்கிறார். கண்டிப்பா உடைச்சிருக்காரு, கண்டிப்பா உடைத்தெறிஞ்சிருக்காரு. என்னன்னா அவர் சொன்னதுதான் பல காலங்கள்ல நடந்திருக்குன்றதையும் பாக்குறேன். நீங்க கொரோனாவாக இருக்கட்டும், கொரோனாவுக்கு முதல் எச்சரிக்கை தமிழ்நாட்டுல கூட வந்து நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில ஸ்ரீமதி சுப்ரியா சுலே வந்து ஒரு பேட்டியில சொல்லும்போது வந்து ராகுல் காந்தியோட தலைமைத்துவத்தை பத்தி என்னதான் வந்து கருத்து விமர்சனங்கள் வந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக கடந்த வந்து நான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 10 இயர்ஸாகவே பார்க்குறேன்றாங்க. குறிப்பாக ஒரு ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 1 டேர்மில் அவர் என்னென்னலாம் வந்து வார்ன் பண்ணுறாரோ, என்னென்னலாம் வந்து ஒரு எச்சரிக்கையை வந்து தராரோ, அது எல்லாமே நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் நடக்குது அப்படின்னு சுப்ரியா சுலே வந்து சொல்கிறாங்க. நான் அதை தான் சொல்ல வந்தேன். அதாவது கொரோனா எச்சரிக்கையாக இருக்கட்டும், கொரோனா எச்சரிக்கையை வந்து பார்லிமெண்ட்டில் சொல்கிறப்ப எல்லாம் சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க ராகுல் காந்தி. இவர் வேணா இத்தாலி போயிட்டு வந்திருக்காரு, இவர் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இந்தியாவில் வந்து அது மாதிரி எல்லாம் கிடையாதுன்னாங்க. ஆனா அதே நேரத்துல அன்னைக்கே அவர் சொன்ன நேரத்துல எச்சரிக்கை மணி அடிச்ச நேரத்துல அந்த எச்சரிக்கைகளை எடுத்து ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி சில விஷயங்களை செய்திருந்தால் இந்தியா இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து வெளிவந்திருக்கலாம். கொஞ்சம் அதிகப்படியா ஆன பிறகுதான் அவங்க உணர்ந்தாங்க. அதே மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு காங்கிரஸ் ப. சிதம்பரம் அவர்கள் உள்ள போனப்ப மாஸ்க் போட தேவையில்லைன்னு சொல்லி சபாநாயகர் கொண்டு சொன்னதை பார்த்தோம். இப்படி எல்லாம் நடந்துச்சு. அது மாதிரி சீனா எல்லை பிரச்சனையிலையும் அவர் முன்பே சொன்னார். எந்த அளவுக்கு இப்போ ராகுல் காந்தி வந்து 2020 இன்னும் 3 ஆண்டுகள் தான் இருக்கு. மணிசங்கர் ஐயர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து we have only 1000 days, 1000 நாட்கள் தான் இருக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு, அடுத்த ரெஜிம் சேஞ்சுக்கு 1000 நாட்கள் தான் இருக்கு. ஸோ பிஜேபி வீழ்த்துறதுக்கான இந்த 1000 நாள்ல ராகுல் காந்தி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, எந்த அளவுக்கு வந்து உறுதியா நம்புறாரு? அதை வந்து இந்த இந்தியா பிளாக் கூட்டத்திலேயே ஒரு விஷயத்தை கோட் பண்ணி காட்டியிருக்காரு. கடந்த தேர்தலையே நாம் வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் பல இடங்களில் நம்முடைய வெற்றி வந்து திருடப்பட்டிருக்கு. ஓகே, பல இடங்கள்ல வந்து நம்முடைய வெற்றி திருடப்பட்டிருக்கிறது. இன்னும் 2029 என்பது சாதாரணமாக கேக்வாக் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஏன்னா பாஜக என்ற ஒரு கட்சியாக மட்டும் போட்டி போடல, தேர்தல் ஆணையம், இடி, இன்கம் டாக்ஸ், வாட்டவர் ஜனநாயக அமைப்புகள் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு அவங்க எலெக்ஷனை பேஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப எதிர்கட்சிகளுக்கு அது ஒரு சவாலாக இருக்கும். நான் இதை ஏற்கனவே மம்தா பானர்ஜிட்ட எச்சரிக்கை பண்ணேன்னு சொல்றாரு. மம்தா பானர்ஜிட்ட அவங்க வந்து நாங்கள் உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம்னு நம்பினாங்க. ஆனா நான் சொன்னேன், இதை வந்து எச்சரிக்கையா சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடி, ஆனால் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்பொழுது அவர் சொல்றதெல்லாம் வந்து லேட்டரான்னு எல்லாருமே உணர்றாங்க. அவர் ஓட்சோரின்னு சொல்றப்ப எல்லாரும் சிரிச்சாங்க. என்ன எல்லா இடத்துலயும் ஓட்சோரின்னு சொல்றாரு, அப்படின்னா காங்கிரஸ் ஜெயிக்கிற மாநிலத்துல ஓட்சோரி நடக்கலையா அப்படின்னு. அதாவது ஏதோ ஒரு இடத்த விட்டு கொடுத்து ஏதோ ஒரு இடத்த பிடிக்கிறாங்க அவங்க. ஒரு சயின்டிபிக்கா அவங்க பாஜக பண்றாங்க. ஒரு சில மாநிலங்களை விட்டு கொடுத்து ஒரு சில மாநிலங்களை, பெரிய மாநிலங்களை பிடிப்பது. அது மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 100 தொகுதியை 100 தொகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். அது ப்ரூவ் பண்ண முடியல அல்லது கோர்ட் எடுத்துக்கல, இதெல்லாம் இருக்கு. அதிலையும் மீறி அது நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. இல்லைன்னா அது ஒரு பெரிய சவாலா 2029 இருக்கும்ன்றதை இப்ப எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி. இதை உணர வேண்டிய பொறுப்பு வந்து எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு உணர வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அரசியல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து காங்கிரஸ் தாவேக்காவோட அலையன்ஸ்ல, தாவேக்காவோட கூட்டணியில இருக்கு.
ஸோ விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நேச்சுரலாகவே ஒரு கெமிஸ்ட்ரி வந்து தமிழக மக்களிடையே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இவரும் ஒரு யங்ஸ்டரு, அவரும் ஒரு யங்ஸ்டரு. ஸோ தே போத் ரிசம்பிள்ஸ் த யூத் லீடர்ஷிப் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ நடக்கிற இந்த தாவேக்காவோட ஆட்சியை பற்றி உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அதாவது நீங்கள் அவர் வந்தது தாவேகா என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தது, அவர்கள் வந்தது, தேர்தலில் நின்றது, வெற்றி பெற்றது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நபர், இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். அது எதனால் அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்னதாக சுருக்கமாக சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு கால சலிப்பு, இந்த 2 திராவிட இயக்கங்கள் மீதான சலிப்பு, அதற்கு ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும். அதை வந்து 2 கட்சி, இந்த ஒரு கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சியில் போடுவாங்க, இப்படியே தான் இருந்துச்சு. இன்னொரு 3வது தலைமையை தேடி அல்லது ஒரு கட்சியை தேடி மக்கள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு இடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த இடத்துக்கு தான் தமாகான்னு ஒரு கட்சி மூவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10% 15% ஓட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10% ரீச் பண்ணாரு. மக்கள் நல கூட்டணியாக ஒரு 15% ரீச் பண்ணாங்க. ஈவன் சீமான் ஒரு 10% ஓட்டு வாங்கினார். இதெல்லாம் காரணம் வந்து அதுதான். ஆனால் இன்றைக்கு விஜய் என்பவர் வந்து அதை எல்லாத்தையும் மீறி ஒரு நம்பிக்கையை தொட்டார். இவர் வந்து மாற்றாக இருப்பார்னு மக்கள் நம்பினாங்க. அதனாலதான் அவர் வந்து 35% ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அவருடைய ரசிகர்கள் மட்டும் போடல, மற்றவர்களும் இவர் வந்து கண்டிப்பாக இவர் ஒரு மாற்றா இருப்பார்னு நம்பினாங்க. மக்கள் நம்பி அந்த வாக்களிச்சிருக்காங்க. ஒரு மாற்றாக இருப்பார் இவங்க 2 பேருக்கும். அதுல எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ்மேன் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, காமராஜர் வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு 2 பேரையும் சொன்னார். ஆனால் அவரால் தோற்கடிக்க முடியல இவங்க 2 பேரையும். அவர் வீழ்த்தப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு விஜய் என்பவர் வந்து இவங்க 2 பேரையும் தோற்கடித்ததை பொறுத்த வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. 2 திராவிட இயக்கங்களையும் ஒரே குட்டையில் உரிய மட்டை என்று சொன்ன காமராஜர் சொன்ன 2 இயக்கங்களையும் இவர் தோற்கடித்திருக்கார் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. காங்கிரஸ்மேன் ஒன்று. இரண்டாவது, அவர் மீதான எதிர்பார்ப்பு என்பது வந்து இந்த 2 கழகங்கள் மீதான சலிப்பு வந்து இவர் மீதான அதிகப்படியான எதிர்பார்ப்பா இருக்கு. கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்புமே ஆபத்து தான். ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப ஓவர் நைட்ல எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனாலும் அவர் மீது எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு செய்தி என்ன சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 1 மாதம் நிறைவேறிந்திருக்கிறது இந்த ஆட்சி. ஒரு செய்தி என்ன பார்க்குறேன்னா, முன்பெல்லாம் சமூக நீதின்னு பேசுவாங்க, கட்சிகள்லாம் எல்லாம் பேசுவோம். ஆனால் வந்து அமைச்சரவை அமைத்ததிலேயே ஒரு சமூக நீதியை கடைபிடித்து இந்த அமைச்சரவை அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 தலித் அமைச்சர்கள், அவர்களுக்கான போர்ட்ஃபோலியோ, எல்லாம் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ, இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 4 பெண் அமைச்சர்கள். அதை தவிர எல்லா ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் அந்த பேரியரை கடந்து ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது. அவருக்கு வாக்களித்தவர்களும் அப்படித்தான் போட்டிருக்காங்க. இந்த எல்லா ஜாதி காசு வாங்கிட்டு ஓட்டு போறதெல்லாம் கொஞ்சம் குறைந்து இந்த தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது. அதை வெற்றியை கொடுத்துருக்கு அவருக்கு. ஒரு வரலாறே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வரலாறே மாற்றி எழுதும். இனிமேல் எந்த ஆட்சி வந்தாலும் கூட்டணிக்கு ஆட்சி இல்லாமல் நடக்க தமிழ்நாட்டில் இல்லை. திமுக தாவேக்காவை எதுக்கிறத விட காங்கிரஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு லஞ்சம் ஊழல் அற்ற ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். அதற்கான இனிஷியேட்டிவா எடுக்கிறாங்க.